நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட தீபக் ராஜாவின் உடல் சொந்த ஊருக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் நிலையில் ஆம்புலன்ஸை பின்தொடர்ந்த ஆதரவாளர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன, விரிவாக விவரிங்க. உயிரிழந்த தீபக் ராஜாவுடைய உடல் சரியாக காலை 10:15 மணிக்கு அவரது சகோதரர் இடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் உடல் அவரது சொந்த ஊரான நாங்குநேரி சாலையில் இருக்கக்கூடிய மூன்றடுப்பு அடுத்த வாகைக்குளம் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. முன்னும் பின்னும் காவல்துறை உயரதிகாரிகள் வாகனங்களை அணிவகுக்க ஆம்புலன்ஸ் சென்று கொண்டிருந்த நிலையில அவரது ஆதரவாளர்கள், தீபக் ராஜாவுடைய ஆதரவாளர்கள், நண்பர்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் என ஒரு 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள், கார்கள் என பின்னாடியே அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே பின்தொடர்ந்து சென்றனால காவல்துறையினர் அந்த வாகன ஆம்புலன்ஸை வேகமாக இயக்குவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி வந்தது. சுமார் 3 மணி நேரத்தை கடந்தும் அந்த சாலை, அதாவது மாநகர எல்லையை கடக்க முடியாத ஒரு நிலை இருந்தனால காவல்துறை உயரதிகாரிகள், டிஐஜி மற்றும் நெல்லை மாநகர காவல் ஆணையாளர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் சம்பவத்திற்கு விரைந்து அந்த ஆம்புலன்ஸை காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். முன்னும் பின்னும் அதிரடிப்படை வாகனங்கள் நிறுத்தப்பட்டு உயரதிகாரிகளின் வாகனங்கள் முன்னும் பின்னும் செல்ல ஆம்புலன்ஸ் வேகமாக இயக்கப்பட்டது. இருந்த போதிலும் ஆதரவாளர்கள் பின்தொடர்ந்தே வேகமாக வந்தனால பொன்னாக்குடி பகுதியில அந்த இருசக்கர வாகனங்கள்ல வந்தவரையும் கார்கள்ல வந்தவர்களையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அந்த வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த பாதை முழுவதுமே காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். இதனால திருநெல்வேலி நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமே கடுமையான போக்குவரத்து நெருக்கடிக்குள்ளாச்சு. சாலைகள்ல இருபுறமும் வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு நிலை இருந்தனால இருபுறமும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸ் செல்வதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்தார்கள். தற்போது அந்த ஆம்புலன்ஸ்ல அந்த உடல் அவரது சொந்த ஊரான வாகைக்குளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. வாகனங்கள், சாலையில் வரக்கூடிய வாகனங்களுக்கு எதுவும் இடையூறு இல்லாத வகையில காவல்துறையினர் ஒரு 1000க்கும் மேற்பட்ட குவிக்கப்பட்டு சாலையில் வரக்கூடிய, அதாவது நெடுஞ்சாலையில் வரக்கூடிய வாகனங்களை அனுப்பக்கூடிய பணியை போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணியை செஞ்சு கொண்டிருக்காங்க. இருந்த போதிலும் தொடர்ந்து அந்த நெடுஞ்சாலை முழுவதுமே கடுமையான போக்குவரத்து நெருக்கடி நடந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.